ஹாய் வணக்கம். இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரெட் சிந்தி மற்றும் ஜெர்சி இன மாடை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணியிருந்தோம். மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ரெட்டை முதுகில் நல்ல ரெட்டை மடியில் ஒரு சூப்பரான மாடு. கிட்டத்தட்ட கன்று போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டைம் இருந்தது. நம்ம பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு கேரளாவுக்கு அடுத்த நாளாக ஏற்றி விட்டுருந்தோம். மாட்டை பொறுத்தவரையில் வால் வந்து பார்த்திங்கன்னா தர அளவுக்கு தொடுற அளவுக்கு ஒரு நீளமான வால். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 காம்புக்கான இடைவெளிகளும் சூப்பராக இருந்துச்சு. பெண்கள் யார் வேணாலும் கறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு குணமான மாடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜெர்சி ரெட் சிந்தி டைப்புங்கிறதால மாட்டை பொறுத்தவரையில் பாலோட கொழுப்புத்தன்மை மிக மிக அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு. நார்மலாக பார்க்கக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 லிட்டர் வரை கறக்கும். நல்லா பார்க்கக்கூடிய பர்சனுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய நல்ல ஒரு உயர்தர ப்ரீடு. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ஜம்முன்னு நல்ல மடியோட நல்ல குணவாளத்தோட ஒரு சூப்பரான மாடு. காம்பு எல்லாமே கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நைஸாக இருந்துச்சு. மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, கையில் கறக்கிறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாம். கொம்பில்லாத மாடுங்கிறதால எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் ஆவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு.